கரூர் இஷ்யூ வந்து வழக்கு செந்தில் பாலாஜி மேலேயும் பாயும் அவரும் ரொம்ப நெருக்கடியில் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஜஸ்ட் ஒரு விசாரணை தான். அவர் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவர் செஞ்ச சம்பவம் அந்த மாதிரி. நாளைக்கு சாதாரணமாக ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோ ஒரு கூட்டத்தை போடுவாங்க. அந்த கூட்டத்தில் இதே அரசியலுக்கு காரணத்துக்காக நீங்கள் ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறீங்கன்னு வச்சுங்க, உயிரிழப்பை ஏற்படுத்துறீங்கன்னு வச்சுங்க, அது எப்படி இருக்கும்? கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார். மத்திய அரசு அவரை ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறாங்க. இதையும் சேர்த்து அவரை வேற டேமேஜ் பண்ணலான்னு இது பண்ணுறாங்களா? அவருக்கு டேமேஜ் பண்ண என்ன இருக்கு? அவர் டேமேஜான இருக்கு. கைது செய்யப்படுவதற்கான முகாந்திரம் அதிகமாக இருக்குங்களா? கட்டாயம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார். கட்சிக்காரன் வந்திருக்கான், முன்னாள் கட்சியை சேர்ந்தவர்கள், அவர் கூட இருந்தவர்கள் புகைப்படங்கள் அந்த சம்மந்தப்பட்ட நிகழ்வில் இருக்கு. அதாவது அந்த கூட்டத்தில் இருந்தவங்க கூட்ட நெரிசலை செயற்கையாக உருவாக்கினாங்களாங்கிற இது இருக்கு. தவேகாவுக்கும் திமுகவுக்குமே அந்த குழி சொல்றாங்க, கரூரில் அந்த குழியால் ஏற்பட்ட மரணம் ஏறத்தாழ 18 பேர் இருக்குன்னு கணிக்கிறாங்க வல்லுநர்கள். அந்த இடத்துக்கு தான் இவர்கள் விளக்கம் கொடுக்கணும். நகராட்சி நிர்வாகத்தை அந்த இடத்த செந்தில் பாலாஜி பெனிட்ரேட் பண்ணிட்டாரான்னு சந்தேகம். உயிர்கள் இருந்திருக்காங்க. அந்த அந்த ஒரு ஃபீல் கூட இல்லை. ஒரு என்ன வழக்குக்காக போகிறோங்கிற ஒரு தன்மை கூட எல்லாமே சிரிச்சுட்டு ஜாலியாக வந்தார் அவர். இங்கே வழக்கே அவர் போட்ட வழக்குங்க. கட்சியில் என்னமோ இது வந்து பாஜக அரசாங்கம் அழுத்துற மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க பாருங்க. வழக்கு யார் போட்டது? வழக்கு போட்டது விஜய் தான். அவரே வழக்கு போட்டுட்டு கடைசியில் எனக்கே குத்து கிடையாதுங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை பிஜேபி அரசாங்கத்து மேலே பண்ணுறது இருக்கு இல்லையா, பழி சுமத்துவது இருக்குல்ல, இது வந்து மட்டமான ஒரு அரசியல். தொடர்ந்து கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக விசிகா கம்யூனிஸ்ட் கட்சி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு சீட்டை குறைக்க சொல்கிறீங்கிற சலசலப்பு இருந்துட்டு என்றைக்குமே காங்கிரஸை எதிர்த்து தான் நீண்ட நெடிய அரசியல் பண்ணியிருக்கீங்க இந்தியா முழுக்க. அப்போ இன்றைக்கி எப்படி அந்த காங்கிரஸோட நீங்கள் உடன்பட்டு போகிறீங்க? 2 சீட்டு கூட வந்துருவாங்கன்றீங்க. அந்தளவுக்கு சீட்டே வேணாம் உடனிப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்லார், வீரபாண்டியன் அவர்கள் திமுக அக்கௌண்ட்டில் போட்டுச்சா, அதை வாங்கி திமுகவுடைய கிளை செயலாளர்கள் வட்ட செயலாளர் நிர்வாகிகள் வந்து தேர்தல் செலவு பண்ணிட்டாங்களாம். அப்படி என்ன அர்த்தம்? நாங்கள் கொடுக்கல, நீங்களே கொடுத்துக்கோங்க எங்களுக்கு பதில். இவ்வளோ சமரசம் பண்ணிக்கிட்டு ஏன் அங்கே இருக்கணும்? என்ன என்ன தேவை? அதாங்க ஓப்பனாக சொல்லிட்டாரு. எனக்கு சீட்டை இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஏக்கமாக இருப்பாங்கிறாரு. இல்லை அந்த அளவுக்கு அடமானம் வைக்கிற அளவுக்கு என்ன தெரியலையாங்க. ஒரு சமரசம் ஏதாவது மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஸ்வீட் கிளாஸ் கொடுத்தாரா தெரில. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின். வணக்கம் சார். வணக்கம். கரூர் இஷ்யூ வந்து விஜய் வந்தப்போ பெரிய அளவில் அவருக்குமே பெரிய இழப்பாக இருந்துச்சு. 41 உயிர்கள் இழந்தது தமிழ்நாட்டுக்குமே பெரிய இழப்பாக இருந்துச்சு. இதில் யார் சம்மந்தப்பட்டா அப்படின்னு பார்க்குறத விட இது அரசியல் ஆக்கப்பட்டுச்சா அப்படின்னா நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போ வழக்கு செந்தில் பாலாஜி மேலேயும் பாயும் அவரும் ரொம்ப நெருக்கடியில் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலே இதில் திமுக ரோல் பண்ணிச்சு அப்படின்னும் பல கட்சிகள்லாம் சொன்னாங்க, எதிர்கட்சிகளும் சொன்னாங்க. உண்மையிலே இதில் என்ன நடந்துச்சு? செந்தில் பாலாஜிக்கு எவ்வளோ நெருக்கடிகள் இருக்குது? அதாவதுங்க, செந்தில் பாலாஜி இதில் இருக்கிறதுக்கான முகாந்திரம் அதிகம். அதனால தான் அவர் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் அந்த விசாரணையில் ஆஜராகி அவர் என்ன இது இருக்கோ, ஏன்னா உடனடியாக எப்படி வந்து தண்ணி விநியோகத்திலேருந்து எல்லாத்துலையும் உங்கள் படம் பொருந்திய இது பாட்டல்கள் கொடுக்கப்பட்டுச்சு, என்ன இப்படியான விஷயங்களாம். விளக்கு அணைக்கப்பட்டதுலேருந்து உங்களுக்கு தொடர்பு இருக்கா இப்படிங்கிறதும். அங்கே நிறையா பேர் வந்து ரகலை பண்ணலாம், அந்த பண்ண ரகலை உங்களுடைய ஆளுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கெலாம் என்ன விளக்கம்? இது வந்து ஜஸ்ட் ஒரு விசாரணை தான். ஆனால் அந்த விசாரணையின் அடிப்படையில் நிறையா துருவி கேட்குற அடிப்படையில் அவர் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் மாட்டுவாருன்னா அவர் செஞ்ச சம்பவம் அந்த மாதிரி. என்ன உயிர்கள் 41 உயிர்கள். ஏன்னா இது எங்கேயுமே இப்படி ஒரு இழப்பு நடந்ததில்லைங்க. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் ஒரு இழப்பை ஏற்படுத்துறதுன்னா நாளைக்கு எல்லாருக்கும் இது நெய்யதில்லை. நாளைக்கு சாதாரணமாக ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களோ ஒரு கூட்டத்தை போடுவாங்க. அந்த கூட்டத்தில் இதே அரசியலுக்கு காரணத்துக்காக நீங்கள் ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறீங்கன்னு வச்சுங்க, உயிரிழப்பை ஏற்படுத்துறீங்கன்னு வச்சுங்க, அது எப்படி இருக்கும்? அப்போ இதை அனுமதிக்கூடாது. ஜனநாயகபூர்வமாகவே இதை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா தொடர்ந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியாக நடத்துகிற கூட்டத்துக்கு இந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆக கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார். அதனால் இந்த சிபிஐ விசாரணையில் இருக்கிறதுனால சிபிஐ விசாரணையின் அடிப்படையில் அவர் வந்து அவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு செல்ல வாய்ப்புகள் அதிகம்.
ஆதாரங்கள்லாம் இருக்கு. ஏன் நேற்று நான் என்ன சொல்கிறேன், என்னைய விடுங்க, அது ஒரிஜினா என்னங்க சொல்லியிருக்காரு? அது ஒரிஜினா நீங்கள் ஜெயிலுக்கு போவேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ எதை அடிப்படையில் சொல்லியிருக்காரு? சும்மா எடுத்து போகல அடிச்சு விட்ருவாரா என்ன? திமுக மேலே இருக்கிற கோபத்தினால கூட சொல்லலாம். கோபத்தினால என்ன வேணாலும் பேசலாங்க. சிறைக்கு போவேன்னு எப்படி சொல்லுவீங்க? செந்தில் பாலாஜி சிறைக்கு போகணும் யாராவது சொன்னால் கட்டாயம் சிறைக்கு போயிடுவார் செந்தில் பாலாஜி. ஏற்கனவே அப்படி தான் நடந்திருக்கு. நிறையா சம்பவங்கள் நம்ம ஏற்கனவே சிபிஐ வழக்கில், இந்த ஊழல் வழக்கில் அவர் சிறைக்கு போவார்னு சொன்னாங்க. நிறையா பத்திரிகையாளர்கள், பிரபல பத்திரிகையாளர்கள்லாம் சொன்னாங்க. அதே போல் அவர் உள்ளே போனார், பல நாள் இருந்தால் வெளியே வந்தார். வெளியே வந்தால் நீங்கள் வந்து சாட்சியை உடைப்பீங்க, அதனால் அமைச்சர் பதவியிலேருந்து வெளியே வாங்கினாங்க. உடனே நான் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிறேன். இலாக்கா இல்லாத அமைச்சராக எப்படி இருந்தாலும் சாட்சியானா அமைச்சர் பதவி வந்து ஒரு அரசு பதவி. அரசு பதவியில் இருக்கும்போது நீங்கள் அரசை சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். அதனால் நீங்கள் அரசு பதவியிலேருந்து வெளியே வாங்கணுன்னு அவர் அமைச்சர்லேருந்து வெளியே வந்துட்டு வழக்கை எதிர்கொண்டார். மத்திய அரசு அவரை ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறாங்களோ? இல்லை சும்மா வழக்கு இருக்குது, இதையும் சேர்த்து அவரை பேரை டேமேஜ் பண்ணலான்னு இது பண்ணுறாங்களா? இல்லை அவருக்கு டேமேஜ் பண்ண என்ன இருக்கு? டேமேஜா அவர் டேமேஜ் தானே இருக்கு. அவர் கிரைண்டரும் மிக்சியும் வாஷிங் மிஷினும் கொடுத்தாலும் ஜெயிப்பாங்கிறாரு. ஓப்பனாக வெளிப்படையாக பேசுகிற பேச்சு தானே அது. அப்போ அவருக்கு என்ன டேமேஜ் புதுசாக பண்ணுறது இருக்கு? சும்மா எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கம் மேலே பழி போடுறதானே தவிர உண்மையிலேயே அப்படி கிடையாது. ஏன்னா அந்த வழக்குக்கு முகாந்திரம் இருக்குது. முகாந்திரம் இருக்கிறதுனால கேட்குறாங்க, விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அந்த விசாரணையில் நான் அந்த விசாரணையில் வந்து இல்லை எனக்கு வந்து தொடர்பு இல்லைங்கிறதுக்கு ஆதாரங்களை நீங்கள் அடுக்கினீங்கன்னா, ஆதாரங்களை வச்சிங்கன்னா அந்த ஆதாரத்தில் வெளியே வந்துட்டு போகிறீங்க. இதான நடக்கும். ஏன்னா இது என்ன காங்கிரஸ் அரசாங்கமா 2Gயில் உள்ள தூக்கிட்டு வச்சுட்டு அப்புறம் இல்லைன்னு வெளியே வர்றதுக்கு? இது பாஜக அரசாங்கம். இல்லை அதனால தான் இவர் டெல்லிக்கு போயிட்டு விஜய் ரொம்ப சிரிச்சுட்டே வந்தார், கையெல்லாம் காமிச்சிட்டு இல்லைங்க. அதாவது உயிர்கள் இருந்திருக்காங்க. அந்த அந்த ஒரு ஃபீல் கூட இல்லை, ஒரு என்ன வழக்குக்காக போகிறோங்கிற ஒரு தன்மை கூட எல்லாமே சிரிச்சுட்டு ஜாலியாக வந்தார் அவர். அது ஹீரோயிசம் மனப்பான்மைங்க. அங்கே இருக்க எல்லாரும் கை காட்டுறது, வரவேற்கிறது அப்படிங்கிறதான தவிர இது அது நீங்கள் நான் சிரிக்காமல் வந்துட்டா வழக்கு பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுவாங்கன்னு ஒரு கதையை விடுவாங்க. ஒன்று. அடுத்தது அங்கே இருக்க ஆடியன்ஸு கேட்டாங்க, நான் கை காட்டி அவர்கள் வரவேற்றேன், நான் உற்சாக இருந்தது. இந்த வழக்கை நான் எதிர்கொள்கிறேன். இங்கே வழக்கே அவர் போட்ட வழக்குங்க. கடைசியில் என்னமோ இது வந்து பாஜக அரசாங்கம் அழுத்துற மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க பாருங்க. வழக்கு யார் போட்டது? விஜய் தானே போட்டார். விஜய் தானே வழக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் விசாரிக்குது, அது வந்து விசாரணை சரியாக இருக்காது, அதனால் இங்கே விசாரணை பண்ணுங்க. தமிழ்நாடு அரசாங்கம் முந்தி கொண்டு எஸ்ஐடி அமைச்சிட்டாங்க. எஸ்ஐடி அவங்க அமைக்கலைன்னா, சிறப்பு புலன விசாரணை அவங்க அமைக்கலைன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா சிறப்பு புலனாய்வு எஸ்ஐடி ஒன்று போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. முந்தி கொண்டு அரசாங்கம் பண்ணது தான் இங்கே பிரச்சனை. திமுக அரசாங்கம் முந்தி கொண்டு எஸ்ஐடி அமைச்சதுனால எஸ்ஐடி தாண்டி சிபிஐக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த எஸ்ஐடி செல்லாதுன்ட்டாங்க உச்சநீதிமன்றம். ஆக திமுக நடைமுறை சிக்கல் தான் அது. வழக்கு போட்டது விஜய் தான். அவரே வழக்கு போட்டுட்டு கடைசியில் எனக்கே குத்து குறையுதுங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை பிஜேபி அரசாங்கத்தினால பண்ணுறது இருக்கு இல்லையா, பழி சுமத்துவது இருக்குல்ல, இது வந்து மட்டமான ஒரு அரசியல். கைது செய்யப்படுவதற்கான முகாந்திரம் அதிகமாக இருக்குன்றீங்களா செந்தில் பாலாஜி? கட்டாயம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார். ஏன் கைது செய்யப்படுவார்னா, நிறைய சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கை இங்கே இருக்கு. கட்சிக்காரன் வந்திருக்கான், முன்னாள் கட்சியை சேர்ந்தவர்கள், அவர் கூட இருந்தவர்கள் புகைப்படங்கள் அந்த சம்மந்தப்பட்ட நிகழ்வில் இருக்கு. அதாவது அந்த கூட்டத்தில் இருந்தவங்க கூட்ட நெரிசலை செயற்கையாக உருவாக்கினாங்களாங்கிற இது இருக்கு. கூட்ட நெரிசலை செந்தில் பாலாஜி அவர்கள் செயற்கையாக உருவாக்கினாரா அப்படின்னு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஜென்ரேட்டர் ஆஃப் செய்யப்பட்டது. அப்போ ஏன் ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது போன்றான விஷயங்கள்லாம் இருக்குது. அது விசாரணையில் செந்தில் பாலாஜி உடனடியாக அந்த தண்ணிக்காலிருந்து ஒவ்வொன்றும் திமுக சின்னத்தோடும் செந்தில் பாலாஜியுடைய முகம் முத்திரை பதிச்ச அந்த தண்ணீர் பாட்டில் விநியோகப்படுத்திருக்கேன். அப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் ரெடி பண்ணீங்க? வரப்போகிற இத்தனை கூட்டத்துக்கு உள்ள தேவையை எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்? இல்லை போலீஸ் பாதுகாப்பும் அதிகமாக இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. போலீஸ் பாதுகாப்பு இல்லை, அந்த இடம் போதுமான இடமாக இல்லை, அந்த இடத்துல நாங்களே பெரிய கூட்டங்கள் அனுமதி தரமாட்டோன்னு மறுத்துருக்கீங்க. இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. விஜய் மீதும் அதான் பிரச்சனை. எல்லா தடவையும் நீங்கள் எழுதி கொடுக்கும்போது 4990 தான் எழுதி கொடுப்பீங்க. 5000 பேருக்கு மேலே எழுதி கொடுக்க மாட்டார் அவர். கரூர் விஷயத்துக்கு பிறகு ஒரு நீதிமன்றம் தலையிட்டு இப்படி தான் கூட்டம் இருக்கணும்னா, ஏன்னா 5000 பேருக்கு மேலேனா புரோட்டோக்கால் மாறிடும். அதனால் என்ன பண்ணுறா 4990 பேர் எனக்கு வருவாங்க,
இப்படின்னு 4980 4970 இப்படி தான் எழுதி தர்றது. அப்படி எண்ணி கூடுவாங்களா நான் உள்ள என்ன. அப்போ இதுதான் திட்டமிட்டு செய்கிறது. அந்த இடத்துல தான் இவர் வந்து காவல்துறையை பெனிட்ரேட் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது செந்தில் பாலாஜி அப்படின்னு. செந்தில் பாலாஜி மேலே தாவேக்கா மேலே எந்த தப்பும் இல்லை, அவரும் விசாரணை வளையத்துக்குள்ள தானே இருக்கார். ஆமாம், அவர்களும் விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கார். அதுங்க நீதிமன்ற நடைமுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலை நடந்துருச்சு, போய் கொலை நடந்த வீட்டுக்கார போய் புகார் கொடுத்தா டவுட் இருந்தால் புகார் கொடுத்த இழப்பை சந்தித்த குடும்பமாகவே இருந்தாலும் நீயே உன் முன்னாடியே கொலை பண்ணியிருக்கியா, நீயே உன் பிள்ளையை கொண்டு இருக்கியா, நீயே உன் அப்படை கொண்டு இருக்கியான்னு விசாரணை நடக்குமா நடக்காதா? டவுட் வரும்போது ஒரு கிளியராக இவன் தான் ஃபோக்கஸ், இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாதப்ப சம்மந்தப்பட்டவனே கூப்பிட்டு விசாரிப்பாங்களா? அந்த விசாரணையில் அவனே 4 தடுமாற்றத்தை வரும்போது தடுமாற்றத்தை ஒரு விஷயத்தை பிடிச்சி பண்ணுவாங்கள்ல, அப்படி தான் விஜய். அவரும் பொறுப்பு தான், காலம் தாழ்த்தி வந்தது மட்டும் பொறுப்பு இல்லை, கூட்டத்தை ஒரே இடத்த டென்சிட்டி ஆக்க விட்டீங்கல்ல. கூட்டம் அங்கங்கே பரவலாக இருந்த கூட்டத்தை ஒரே இடத்த வர்றது, அது லைட்டை நிறுத்தி ஆன் பண்ணுறது, உங்கள் அந்த மைண்டை ஹீரோயிசம் மைண்டை காட்டுறது, ஒரு சைக்கோத்தனமாக வேலைகளை செய்கிறது, இது எல்லாமே விபத்துக்கான காரணிகள் தான். அடுத்ததான் இங்கே ஒரு பெரிய குழி இருந்தது என்ன, அந்த குழியில் தான் ஏறத்தாழ 18 பேர் விழுந்து இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. வாய்க்கால் இல்லை ஒரு சாதாரண பள்ளம் தோண்டனா ஒரு பிஎஸ்எல் ஏதோ பள்ளம் தோண்டிருக்காங்க, பள்ளம் தோண்டியோட குழி. அந்த குழியை வந்து அடுத்த நாள் எல்லா பத்திரிகைகளும் புகைப்படம் பிடிச்சி காட்டுறாங்க. அங்கே கால்கள் என்ன இந்த குழியை தான் அவங்களும் அட்ரஸ் பண்ண திமுகவுடைய பத்திரிகைகள் கூட அதை காட்டிடுது. தினகரன் பத்திரிகை அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. அப்போ அந்த குழி இருக்குன்னா அந்த குழியை கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சரி பண்ணணும், அல்லது இந்த குழியை மூடுங்கன்னு அந்த சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட இவங்க கடிதம் மூலம் எழுதி கொடுக்கணும், இதை சரி பண்ணுங்க, நாளைக்கு இங்கே விபத்து நடந்தால் யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லணும். அப்போ அதெல்லாம் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னா இவர்கள் அதற்கு உடந்தை. ஒரு பெரிய குழி இருக்கு, டவுட் வருதுன்றீங்க. டவுட்டு நான் என்ன சொல்ல, ஒரு குழி இருக்குங்க, ஒரு கூட்டம் நடத்த போகிற ஒரு 20,000 பேர் கூட போகிறான் ஒரு இடத்த, கூடுற இடத்த ஒரு அதாவது அது பாருங்க பக்கத்தில் சைக்கிளே நெளிஞ்சு கிடக்கும், அந்த புகைப்படத்தோட சொல்கிறேன். அப்படி நெளிஞ்சு கிடக்கும் ஒரு சைக்கிள் அளவுக்கு ஒரு பெரிய அகலத்தில் ஒரு 6 அடி அளவுக்குன்னு வச்சுக்கலாம், 6 அடி அளவுக்கு ஒரு பள்ளம் இருக்குன்னா அந்த பள்ளத்தில் இருட்டில் ஒருவருக்கு ஒருவர் உளுந்துக்கிறாங்க, கீழே உழுறாங்க போது உழும்போது கட்டாயம் அவர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும், உயிர் சேதாரம் வரும். அப்போ உயிர் சேதாரம் வரும்னு தெரிஞ்சு செஞ்சாலும் தவறு தான், அஜாக்கிரதையாக செஞ்சாலும் தவறு தான். நீங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டுறீங்க, ஒருத்தர் மேலே இடிச்சிடுறீங்க, அங்கே நான் அஜாக்கிரதையாக அடிச்சிட்டாங்க தெரியாமல் அடிச்சிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. இடித்து உயிரிழப்பு ஏற்பட்டால் அந்த உயிரிழப்புக்கு என்ன தண்டனை அந்த தண்டனை தான் பெறுவாங்க. அது என்னன்னா நீங்கள் திட்டமிட்ட கொலைன்னு வராது, அவ்வளோதான். அது அஜாக்கிரதை அலட்சியமாக வாகனம் ஓட்டியது அப்படின்னு சொல்லுவோம் வழக்கில். அதுபோலத்தான் இதை கவனக்குறைவாக அஜாக்கிரதையாக அலட்சியமாக நடந்து கொண்டதில் தான் தாவேக்கா வரும் அந்த இடத்துல. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை, அதான் சிபிஐ பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த இடத்த குழி இருந்துச்சு தெரியல உங்களுக்கு, இதை நீங்கள் நகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட இதை மூட சொன்னீங்களா, மூடுவதற்கான வேலையை நீங்கள் செஞ்சீங்களா, ஏன் செய்யலை? உங்களுக்கு 20,000 பேர் வரவாருன்னா தெரியுது, 5,000 பேர் வந்தாலும் 5,000 பேர் தான் குழியை மூடுறோம்ல, ஒரு தவறி ஒருத்தர் உழுறாருங்க, என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ பெரிய டெத்து வேணாம், 40 வேணாம், ஒருத்தர். அப்போ அந்த குழியை மூடி இருக்கணும்ல, இருக்கிறதுலே அந்த குழி தான் மிகப்பெரிய சவக்குழியாக 2 கட்சிக்கு இருக்கு. தாவேக்காவுக்கும் திமுகவுக்குமே அந்த குழி சொல்றாங்க, கருவூரில் அந்த குழியால் ஏற்பட்ட மரணம் ஏறத்தாழ 18 பேர் இருக்குன்னு கணிக்கிறாங்க வல்லுநர்கள். அந்த இடத்துக்கு தான் இவர்கள் விளக்கம் கொடுக்கணும். அந்த விளக்கம் எவராலையும் கொடுக்க முடியாது, ஏன்னா அது கூட்டம் நடத்த ஏற்பாட்டாளர்களோட தவறு. நகராட்சி நிர்வாகத்தை அந்த இடத்த செந்தில் பாலாஜி பெனிட்ரேட் பண்ணிட்டாரான்னு சந்தேகம். அந்த சந்தேகத்தில் நான் பெனிட்ரேட் பண்ணலை, எனக்கு அதில் எந்த தொடர்பு இல்லைன்னு அவர் நிரூபிக்கணும். ஆக இவ்வளோ சிக்கல் அதில் இருக்குது. டிவிகேல இருக்கவங்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்குன்னா அவங்களும் அந்த கேஸில் அரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ மாவட்ட செயலாளரோ இல்லை அந்த கூட்டத்தை தலைமை தாங்கியவரோ, கூட்டத்தை தலைமை தாங்கிய வருவார், அது புஷி ஆனந்த் வருவார். அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலர் மதியழகன் அதில் வருவார். கட்டாயம் அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறாங்க, ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஆல்ரெடி அவர் மதியழகன் தான் அரசு செய்யப்பட்டார். இவர் அவர் முன்ஜாமீன் கேட்டு வாங்கிட்டு நடமாடிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. ஆக என்னென்னா இது நீங்கள் அஜாக்கிரதையாக பண்ணாலும் தெரிஞ்சே பண்ணாலும் குற்றம். அதுக்கு நாங்கள் தொடர்பு இருக்கமா இல்லையாங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும். அது என்றைக்குமே அது மிகப்பெரிய முரண்பாடாக தான் போய் நிற்கும். 21 கட்சிகளோட மிகப்பெரிய பலமாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு திமுக இருந்துச்சு. இப்போ காங்கிரஸ் கட்சி பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சீட்லாம் வாங்கினாங்க.
28+1 வாங்கியிருக்காங்க. இப்போ இதை காரணம் காட்டி கம்யூனிஸ்ட்கள், விசிகா இவங்கெல்லாம் தேமுதிகவுக்குலாம் நீங்கள் 8 கொடுத்துருக்கீங்க, காங்கிரஸுக்கு போய் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் தொடர்ந்து கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிலாம் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஒரு சீட்டை குறைக்க சொல்கிறீங்கிற சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலே அங்கே என்ன பிரச்சனை திமுக? ஆல்ரெடி ஒருத்தர் சீட்டு குறைச்சி தான் ஒத்துக்கிட்டு வந்துட்டார்ல. 6 சீட்டில் போட்டிட்ட மதிமுக என்ன 4 சீட்டு தான் தருவேன், அதில் 3 உதயசூரியன்னா 1 தான் தனிச்சு நான் ஒத்துக்கிட்டு வந்துட்டார்ல. அதே மாதிரி இவங்களும் ஒத்துக்கணும்னு பார்த்தாங்க, இவங்க ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க. இல்லை, அவங்க வந்து கொள்கை ரீதியாக நிற்கிற ஆட்கள் தானே. இவங்க சிபிஎம் பார்ட்டி இப்போ நீங்கள் மதிமுகலேருந்து கூட ஒரு ஆளை வேறு கட்சிக்கு இழுத்தரலாம். இப்போ நீங்கள் காங்கிரஸ்லேருந்து 2 பேர் பிஜேபி போவான்னு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் விசிகா சிபிஎம்லேருந்து போகிறது ரொம்ப கஷ்டம், அவங்க போக மாட்டாங்க. ஸோ அப்படி கொள்கை ரீதியாக ரொம்ப அடாப்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் கம்மி பண்ணுறது, சீட்டை நீ இவ்வளோ வச்சுக்கோன்னு சொல்கிறது, அவங்களுக்கு அது ஒத்து போகும். அந்த கொள்கை ரீதியான கட்சி பெரும்பாலானவர்கள் நபர்கள் வெளியே போகிறது இல்லைங்கிறது உண்மை தான். ஆனால் 1-2 பேர் போன வரலாறு உண்டு. நம்ம கோயம்புத்தூரில் நம்ம அப்பு போனார்ல, அப்பு என்ன கலைஞர் கூட சொன்னார், அப்பு இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சி உப்பு இல்லாத சாம்பாரை போலன்னு. அதுபோல் அந்த மாதிரி வரலாறுகள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கொள்கை ரீதியாக இப்போ நிற்கிறாங்களான்னா அந்த இடத்துல நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவர்கள் வந்து பாஜகவை எதிர்ப்பேன் அப்படிங்கிறது மட்டும்தான் பிரதான கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் காங்கிரஸ் கட்சியோடு ஐக்கியமாகுது என்பது எதிர்கட்சியும் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி தான். நீங்கள் என்றைக்குமே காங்கிரஸை எதிர்த்து தான் நீண்ட நெடிய அரசியல் பண்ணியிருக்கீங்க இந்தியா முழுக்க. அப்போ இன்றைக்கி எப்படி அந்த காங்கிரஸோடு நீங்கள் உடன்பட்டு போகிறீங்க? இந்தியா முழுக்கவே இவங்க இப்போ உடன்படலைங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியே உடன்பட்டாங்க. காங்கிரஸ் மைனாரிட்டி அரசாங்கத்தாக இருக்கும்போது மத்திய அரசாங்கத்தில் இவர்களுடைய 47 எம்பியையும் ஆதரவு தெரிவித்து தான் வெளியிலிருந்து காங்கிரஸ் ஆட்சியை நடத்தினார்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள். அப்போ தான் அமெரிக்காவுடைய அந்த 1, 2, 3 ஒப்பந்தம் கூட போட்டாங்க. இந்த விஷயம் நடந்துச்சு. ஆனால் இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து இவங்க நான் எதிர்க்கிறோன்னு சொல்லுவாங்க, தவிர காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் கேட்டால் நாங்கள் பணம் மக்களுக்கு ஓட்டு இல்லை நாங்கள் கொடுக்கல, நாங்கள் வங்கி கணக்கில் வாங்கிட்டோம். 2 சீட்டு கூட வந்துருவாங்கன்றீங்க, அந்தளவுக்கு சீட்டே வேணான்னு கூட இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் காம்ப்ரமைஸுக்கு பண்ணிக்கிறதுலையும் மக்கள்கிட்ட வந்து திருப்பி அதை மடமாற்றம் பண்ணி பேசுவதிலையும் வல்லமைக்காரர்கள். எப்படி வல்லமைக்காரர்கள்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் அக்கௌண்ட்டில் வாங்கி ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் ஒத்துக்கிறாங்களா வாய்மொழியா? ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, வீரபாண்டியன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்போ சிபிஐயுடைய தற்போதைய மாநில செயலாளர், நாங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க போட்டு அதை எடுத்து அவங்களே செலவு பண்ணிக்கிட்டாங்க. யார்? திமுக அக்கௌண்ட்டில் போட்டுச்சான், அதை வாங்கி திமுகவுடைய கிளை செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் வந்து தேர்தல் செலவு பண்ணிட்டாங்களாம். அப்போ என்ன அர்த்தம்? ஓட்டுக்கு எங்கள் தொகுதிகளையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகிய நாங்கள் போட்டியிடுற தொகுதிகளையும் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்தோம், வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது அப்படின்னு நாங்கள் கொடுக்கல, நீங்களே கொடுத்துக்கோங்க எங்களுக்கு பதில் அப்படின்னு அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். முத்தரசன்ல இருந்து வீரபாண்டியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பாலகிருஷ்ணன் உட்பட அனைவருமே ஒத்துக்கொண்டார்கள், நாங்கள் வங்கி கணக்கில் தானே வாங்கணும் அப்படின்னு. ஆக ஓட்டுக்கு காசு கொடுத்து ஒத்துக்கிட்டீங்க, அவ்வளோதான். அடுத்தது கூட்டணியில் சீட்டு குறைப்பது. அதிமுகவோட 13 எம்எல்ஏ சிபிஎம், 10 எம்எல்ஏ கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ நிற்கிற காலத்தில் அப்படி கொடுத்த கட்சியை விமர்சனம் போனவங்க என்ன, அந்த அதிமுகவோட வான்னா வரல. இப்போ 2011 தேர்தலில் இருந்தவங்க அந்த சீட்டை வாங்கினாங்க. 2011 இருந்தவங்க அடுத்தது 16 நம்ம தனித்து போட்டிட்டோம். அதிமுக கட்சி யாரையும் கூட்டணியில் சேர்க்கல, தனித்து போட்டிட்டு தேர்தலில் வெற்றி பெற்றுச்சு. அப்பையும் இப்போ சொல்கிறீங்களா இந்த 21 கட்சி கூட்டணின்னு, அப்போ 23 கட்சி கூட்டணி. இன்னும் இயக்கங்கள்லாம் சேர்த்துக்கிட்டாங்க, அந்த ஜாதி சங்கம்லாம் சேர்த்துக்கிட்டு ஏறத்தாழ 48 பேர் அந்த இதில் இருந்தாங்க, அந்த அணியில். அந்த புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும், 20 பேர் 23 பேரோட புகைப்படம் ஒவ்வொரு சங்கத்தில் ஒவ்வொரு தலைவர்களை. ஆக அப்படி இருந்தும் தேர்தலை சந்திச்சு 2014 திமுக வெற்றி பெற முடியவில்லை. அதிமுக எப்படி ஒரு எப்பயுமே ஆட்சி மாற்றம் தான் நடக்குது, எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன இடத்த இல்லை, நாங்கள் செஞ்ச திட்டத்துக்கு, நாங்கள் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வருவோன்னு தைரியமாக கட்ஸாக அதிமுக அன்னைக்கு போட்டிட்டுச்சு. புரட்சியாளர் அம்மா அவர்கள் தலைமையேற்று அன்னைக்கு போட்டிட்டு 232 தொகுதிகள் போட்டிட்டாங்க. 2 தொகுதி தேர்தல் தள்ளி போய் நடந்துச்சு, அவரக்குறிச்சிலையும் தஞ்சாவூர்லையும்.
அதையும் சேர்த்து 136 தொகுதிகள் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சது. அப்படி ஒரு வரலாறு இந்த சமகாலத்தில் திமுகவுக்கு கிடையவே கிடையாது. தனியரசி கருணாசியும் கூட வச்சுக்கிட்டாங்க தவிர நம்ம அதிமுக சின்னம் இரட்டை இலை தான். 230 தொகுதி போட்டிக்கிட்டது இரட்டை இலை தான். அப்படி ஒரே ஒரு முறை வரலாற்றில் போட்டிட்டு இருக்க அதிமுக சொல்லுங்க பார்ப்போம். 234 தொகுதிகளையும் உதயசூரியன் சின்னம் போட்டியிட்டதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதிமுக அதே போல இன்னமும் கிட்டத்தட்ட எம்பி தேர்தல் 2014 37 எம்பி வச்சிருந்தோம். திமுக ஒரே ஒரு நாள் அப்படி வச்சிருக்கா. 40 சீட்டு கூட்டணி ஜெயிச்சுது. உங்களுக்கு எத்தனை எம்பி? 20, 22, 25 தானே உங்க எம்பி. ஆனால் அதிமுக 37 வச்சிருந்துருக்க வரலாற்றுலேயே. அதுக்கு 2016 மிகப்பெரிய கூட்டணியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன காலகட்டத்திலேயே தனிச்சு நின்று அதிமுக வெற்றி பெற்றுச்சு. மாபெரும் வெற்றி. அந்த வெற்றி தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த 50 ஆண்டுகளா திமுக ஒரே ஒரு முறையாவது கூட்டணி இல்லாமல் நின்றுச்சா? ஆனால் அதிமுக கூட்டணி இல்லாமல் நின்றுச்ச. 234 தொகுதியிலையும் ரெட்டலை. விஜய் கூட்டணி இல்லாமல் நிற்காரு. விஜய் நிற்கிறாரு, சீமா நிற்கிறாருன்னு அன்புமணி நிற்கிறாரு. அப்படி எத்தனையோ பேர் நின்றுட்டாங்க. வெளியே அடையாளம் தெரியாத ஆட்கள்லாம். நீங்கள் தேர்தலில் விஜய் அவர்கள் ஒரு 15,000 20,000 ஓட்டு வாங்குறது தான் பெரிய விஷயம். விஜய் அவங்க கற்பனை பண்ணிக்கலாம். விஜய் மட்டும் 50,000 வாங்குவார். விஜய் மட்டும் வாங்கலாம், ஒரு 50 to 60 வாங்கலாம். அவர் சட்டமன்றத்துக்குள்ளே போவாரா தெரியாது. இதில் என்ன காமெடினா, ஒருத்தரை ஜெயிக்க வச்சுருந்தோம். இந்த சட்டசபை இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான நடைமுறை கொண்டது. என்ன நடைமுறை கொண்டதுன்னா, யார் வெற்றி பெறுவார்னு தெரியாது, யார் தோப்பார்னு தெரியாது. கமலஹாசன் சட்டசபையில் தோத்தாரா இல்லையா? வெளியவே தெரியாத அனகாபுத்தூர் முருகேசன் அவர்கள் செங்கல்பட்டு சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றாரா இல்லையா? மக்களுக்கே யாருன்னு தெரியாது பெரிய அளவுக்கு. ஒரு அதிமுகவுடைய கூட்டணியில் விஜயகாந்த் நிற்பாட்ட ஒரு வேட்பாளர், அவ்வளோதான். மிகப்பெரிய பலம் பொருந்திய ஆட்களும் சட்டமன்றத்தில் போனது கிடையாது. ஒன்றுமே இல்லாதவர்களும் சட்டமன்றத்தில் போய் சாதிப்பாங்க. இப்படி நிறையா விதிவிலக்குகள் இருக்குது. அதனால் ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கேன், விஜய் சட்டசபைக்கு போவாரா? போய் என்ன பேசுவார்? இப்போ ஏன் லீவில் கேட்குறாரு? அதான் இவர் இந்த சிங்கத்தை அங்கே வாங்க. என்ன சட்டசபைக்குள்ளே ஒரு சிங்கிள் நபராக நீங்கள் உள்ளே பாருங்க, சட்டசபை எப்படின்னு தெரியும். அதிமுக இருந்தால் கூட நீங்கள் தப்பிச்சிருவீங்க. தப்பி திமுக வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. புரட்சித் அம்மா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அதிமுக மெஜாரிட்டி ஆட்சியில் இருக்குது. இருக்க போது வெறும் ஒரு 70 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு திமுக போட்ட ஆட்டம் இருக்குல்ல, தலபாலை எடுத்து கீழே தள்ளி சபாநாயகர் பதவியிலேருந்து தள்ளி இவங்களே ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் ஆளுங்கட்சி கிண்டல் அடித்து நக்கல் அடித்து எவ்வளோ சிக்கலை உண்டு பண்ணாங்க. அப்படிப்பட்ட திமுக கிட்ட போய் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்போ என்ன பண்ணிடுவார் விஜய் அவர்கள்? அதனால் விஜய் கற்பனை உலகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ரொம்ப விவரமாக திமுக வேலை பார்க்குறாருன்னு சொல்லலாம். திருமாவளவன் அவர்களுக்கும் தொடர்ந்து சீட்டை குறைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் இந்த 1 வருஷம் 2 வருஷமாகவே எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் வேணும்னு சொல்லியிருந்தாரு. வன்னியரசுலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா போய் எங்களுக்கு 25 சீட்டு கொடுங்கலாம் பேசியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னும் இவங்க ஏன் சீட்டு கம்மியாக கேட்கறது இல்லை? அவங்க இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுங்கிறது அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் தான் காமிச்சிருந்தார் திருமாவளவன். நாங்கள் 5 லட்சம் பேர் 2 லட்சம் பேரை கூட்டுறோம்லாம் 2-3 மாநாடுகள்லாம் பெரிய அளவில் நடத்தியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சமரசம் என்ன தேவையாக இருக்குது அவங்களுக்கு? கட்சியே அதிமுக திமுக அடுத்து அதிகமான பலம் வாய்ந்த கட்சியாக அனைத்து ஊர்கள்லையும் கிராமங்கள்லையும் இருக்கிற கட்சி என்பது பட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி தான். அதாவது தலித் மக்கள்கிட்ட இவர்களும் வன்னியர் மக்கள்கிட்ட இவர்களும் இருப்பாங்க. இதுதான். மற்றபடி காங்கிரஸ் கட்சியோ மற்ற கட்சிகளோ கூட, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ கூட அனைத்து கிராமங்கள்லையும் இருக்கிறாங்க. அனைத்து கிராமங்களையும் கிளை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஊரில் கிளை இருக்கும், இன்னொரு ஒரு 10 ஊருக்கு கிளையே இருக்காது. அந்த கிளையும் 2 பேர் 3 பேர் கொண்ட கிளையாக இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கு ஒரு 50 பேர் 100 பேர் கொண்ட கிளையாக இருக்கும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி கிடையாது. ஒரு கிராமம்னா அந்த கிராமத்தில் 50 பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மெம்பராக இருப்பான். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த மாதிரி ஒரு 50 பேர் மெம்பராக இருப்பான். அப்புறம் ஓட்டு திரட்ட சக்தி, வேலை செய்ய சக்தி அதெல்லாம் வேற. ஆனால் கட்சி ஸ்ட்ரென்த்து. ஆனால் அப்படிப்பட்ட கட்சிக்கு சீட்டு 6 சீட்டு 8 சீட்டு அதையும் குறைச்சி 5 சீட்டு தராங்கிறதுலாம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஜனநாயகத்துக்கு விரோத செயல் திமுக செய்யுது. ஆனால் கட்சி உறுப்பினர் இல்லாத காங்கிரஸ் கூட்டி 28 சீட்டு தரீங்க. அதுதான் இன்னைக்கு நிலைமையாக இருக்குது. ஆக
இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறார் விடுதலை சிறுத்தைகள். நான் என்ன சொன்னேன், ஒரு அற்புதமான திட்டத்தை EPS சொன்னாருங்க. முதல்ல 5 தேர்தல் அறிக்கை விட்டார்ல இப்போ சமீபத்தில். அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார், தலித் மக்களுக்கு திருமணம் பண்ணிட்டா தனி குடித்தனம் போகிறதற்கு வீடு கட்டி தருவோம், இடமில்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி வீடு கட்டி தருவோம் சொன்னாரா? அந்த திட்டம் அற்புதமான திட்டம். ஏன்னா தலித் மக்கள் உடைய வாழ்க்கை முறை என்பது எப்படி இருக்குன்னா, ஒரு 100 அடி 200 அடி ஒரு வீடு, அதில் ஒரு சமையல் அறை இருக்கும், ஒரே ஒரு அறை தான் இருக்கும். நீங்கள் அரசாங்கம் கட்டி கொடுத்த குரூப் ஹவுஸ் வீடு எப்படி இருக்கு? ஒரே ஒரு சமையல் அறையும் ஒரு ஹாலும் தான் இருக்கும், படுக்கறை கூட இருக்காது, இப்படி தான் இருக்கும். 1-2 இதை இப்போ புதுசாக கட்டுற ஒரு சில இடத்துல ஒரே ஒரு சிங்கிள் படுக்கறை இருக்குது. அப்போ இங்கே திருமணம் ஆகுது, கணவன் மனைவி எங்கே இருப்பாங்க? அப்போ ஒரு இடையூறு இருக்குது. அப்போ நாங்கள் புதிய வீடு கட்டித்தருவோம்னு எடப்பாடியார் சொல்கிறார். இந்த திட்டத்தை ஒரு தலித் தலைவராக வரவேற்றுக்கணுமா வேணாமா? அவர் எல்லாரும் கட்டித்தரோன்னு சொல்லுங்க. EPS அவர்கள் சொன்னது தலித் மக்களுக்கு தனி கொடுத்துன போவதற்கு நாங்கள் வீடு கட்டி தருவோங்கிறார். இடம் இல்லாதவர்கள் இடம் வாங்கி வீடு கட்டி தருவோங்கிறார். இதை திருமாவளவன் அவர்கள் வரவேற்றிருக்கணும். ஆனால் திருமாவளவன் செஞ்சாரா? திமுகவோட இருக்கிறதுனால அவர்கள் மீது விழுகிற அனைத்து ஊழல் குற்றச்சாட்டுகளும், அனைத்து ஜனநாயகத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும், இந்த போதை கலாச்சாரம், வன்முறை, பாலியல் வன்புணர்வு அனைத்துக்குமே முட்டு கொடுக்குற இடத்துல தானே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவருடைய பாவத்தை நீங்க எங்க தூக்கி சமைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? 6 சீட்டுக்கா, 4 MLAக்கா? இவ்வளோ கேள்விகள் இருக்குல்ல. இது அனைத்துமே ஒரு கொள்கை பூர்வமான கட்சியாக அறியப்பட்ட விடுதலை சிறுத்தைகளாகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே இன்னைக்கு கொள்கையை திமுகவிட அடமானம் வைத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல தோணுகிறது. இல்லை, அவங்க இன்னும் போராடிட்டு தானே இருக்காங்க. அது தொடர்ந்து சீட்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இன்னைக்கு எலெக்ஷன் நான் எனக்கு சீட்டே இல்லாட்டிலும் நான் தனியாக கூட இயக்கமாக கூட இருப்பேன் அப்படின்னு திருமாவளவன் தான் சொல்கிறாரு. இயக்கமாக கூட இருப்பேன், திமுகவை ஆதரிப்பேங்கிறாரு. அதான் அவர் சொல்கிறதோடைய ஆர்த்தோடைய அர்த்தம். ஓ, அப்படி? ஆமாம், எனக்கு சீட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இவங்களை ஆதரிப்பேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோதான். ஆக கேனா உடனே பாஜக பூதம், பாஜக பேய் இப்படிம்பாங்க. ஆனால் அந்த பாஜகவுடைய அமைச்சரவையில் இருந்தவங்க திமுககாரங்க, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த பாஜகவுடைய ஆதரவு ஓட்டு, அதாவது இன்னும் சொல்ல போனால் கூட்டணியில் இருக்கும் போது H ராஜாவுக்கு திமுக காரர்கள் வாக்களித்தார்களா இல்லையா? அதே போல சேப்பாக்க தொகுதியில் கூட்டணியில் இருக்கும்போது கலைஞர் நின்னதுக்கு RSSஐ சேர்ந்தவர்கள் கலைஞருக்கு வாக்களிச்சாங்களா வாக்களிக்கலையா? ஆக பாஜகவோடு அவ்வளோ நட்புறவாக இருந்துவிட்டு அமைச்சரவையில் சுகத்தை அனுபவிச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன சொல்கிறாங்க? மதவாத சக்தி. ஏன்னா அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் மதவாத சக்தின்னு சொல்லுவது மட்டும்தான், வேற எந்த ஆயுதமும். இவ்வளோ சமரசம் பண்ணிக்கிட்டு ஏன் அங்கே இருக்கணும்? என்ன தேவை? அதாங்க ஓப்பனாக சொல்லிட்டாரு, எனக்கு சீட்டை இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஏக்கமாக இருப்பாங்கிறாரு. இல்லை, அந்த அளவுக்கு அடமானம் வைக்கிற அளவுக்கு என்ன தெரியலையாங்க. ஒரு சமரசம் ஏதாவது மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாரா தெரில. அது அடுத்தது அந்த இனிப்பின் சுவையில் அந்த அருஞ்சுவை விருந்து. அவங்களுக்கு என்ன பெரிய வருத்தம்னா தேமுதிகவுக்கு கூட நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டீங்க. தேமுதிகவுக்கு மாநில MP சீட்டு கொடுத்தாச்சு, காங்கிரஸ் MP சீட்டு கொடுத்தாச்சு, 10 வருஷம் இருக்கு இவங்களுக்கு. 10 சீட்டு தேமுதிக கொடுத்தாச்சு. தேமுதிக வாங்கின ஓட்டே 2 லட்சம் ஓட்டு தான். விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் 5 லட்சம் ஓட்டுன்னு கணக்கு பண்ணீங்க, 4 லட்சம் ஓட்டு கணக்கு பண்ணுறாங்கன்னா அவர் கொடுக்குற சீட்டு 6. அந்த 6 தொகுதியில் வாங்குற ஓட்டு தானே விடுதலை சிறுத்தை கணக்கில் சேருவோம். ஆனால் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அவர்கள் வாங்குகிற வாக்கு தலித் மக்களிடம் அவர்கள் வாங்குகிற வாக்கு எங்கே சேரும்? எந்த கணக்கில் சேரும்? நீங்கள் 27 லட்சம் ஓட்டு காங்கிரஸ்னா அது 27 லட்சம் காங்கிரஸ் ஓட்டு கிடையாது, அந்த கூட்டணியோட ஓட்டு. விடுதலை சிறுத்தைகள் 4 லட்சம் ஓட்டு, 4 லட்சம் ஓட்டு தான் விடுதலை சிறுத்தை ஓட்டா? ஒரு மாநாடு போட்டாலே அவங்களால 5 லட்சம் பேர் கூட்ட முடியுது. என்ன அர்த்தம்? அப்போ அவங்களுக்கு கொடுக்குற சீட்டு 6 சீட்டு, அப்போ 6 தொகுதியில் ஓடுற ஓட்டு மட்டும் தான் அவங்க ஓட்டு, அதான கணக்கில் சேரும். ஆக பலம் வாய்ந்த ஒரு கட்சியை வெறும் 2 லட்சம் ஓட்டு வாங்கின கட்சியை விட கம்மியான சீட் தரீங்க. தேமுதிகவிற்கு 2 லட்சம் வாக்கு தான் கடந்த தேர்தலில், 0.43%, 1% கூட கிடையாது. ஆனால் 4 MLA வச்சிருக்கிற கட்சி இன்னைக்கு விரிசிகா, தமிழகம் முழுக்க கிளை இருக்கிற கட்சி, உறுப்பினர்களை கொண்ட கட்சி. அந்த கட்சிக்கு சீட்டு நான் கொடுத்த 6ல் 1 கழிச்சு 5 தருவாங்கிறாங்க.
அப்போ அந்த அளவுக்கு சமரசம் பண்ணிக்கிட்டார் திருமாவளவன் அவர்கள். சிபிஎம்மும் கம்யூனிஸ்ட் கட்டும் அதே தான். திருமாவளவனாவது ஏதாவது எதிர்த்து குரலாவது பேசுறாரு, அவர் அது கூட பேசாத இடத்துக்கு போயிட்டாங்க. அது ஹுண்டாய் போராட்டத்திலேயே அவங்க சரணடைஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஹுண்டாய் தொழிலாளர்கள் போராட்டத்திலேயே இவர்கள் வந்து திமுகவிடம் சமரசம் போனது அனைவருக்குமே வெட்ட வெளிச்சமாகி போச்சு. அவர்களும் சீட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வந்து பாஜகவை தோற்கடித்ததான் முதல் வேலைன்னு சொல்லிக்கிட்டு அங்கே நிற்பாங்க. வெளியில வர மாட்டாங்களா? ஏன் வெளியே வர்றதுக்கான காலகட்டமே தாண்டி போச்சே. விஜய் இருக்காருல்ல, விஜய்கிட்ட வந்து என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு தெரியாத தேர்தல் எத்தனை வருஷம் பார்த்தவங்களுக்கு. எங்கேயாவது தமிழ்நாட்டு அரசியல் 3வது கட்சி ஜெயிச்சிருக்கா? ஒரு சுயேட்சை ஜெயிச்சிருக்கானா? தமிழ்நாட்டு அரசியல் ஒரே ஒரு சுயேட்சை எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காரா? அப்படின்னு கிடையாது. அப்புறம் எப்படி அவர் வந்து வருவார்? அதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எக்காரத்து கொண்டோம் வெளியே வர மாட்டாங்க. அவங்களும் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கமாக உள்ளே இருந்து ஆளுக்கு ஒன்று கொடுத்தா கூட பேசாமல் இருந்துருப்பாங்கன்றீங்க. கொடுக்கவே இல்லைனாலும் இருப்பாங்க, கொடுத்தா போறீங்க, கொடுக்கவே இல்லைனாலும் இருப்பாங்க. அதிமுக 10 சீட்டு 13 கொடுத்த கட்சிகிட்ட இருந்து நீங்கள் வெளியே போய் இன்னைக்கு 4 சீட்டு 5 சீட்டு வாங்கி நிற்கிற இடத்துல நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அந்த சீட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆதரிப்போம் ஒரு இடத்துல நிற்கிறீங்க. என்ன அந்த இடத்துக்கு காங்கிரஸ் எவ்வளோ பரவாயில்ல, முதுகெலும்பாக பேசி லாபகமாக பேசி அந்த 25 28 விஜயை காரணம் காட்டி, விஜய் வரமாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஆனால் அதை காரணம் காட்டி பண்ணிட்டாங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு நன்றி சார். மிக்க நன்றி.